ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா எனக்கு வந்து ஹேர் கட் பண்ண வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு ஹேர் கட் பண்ணுவார் யாரு? இது ஒரு நல்ல கேள்வி. அவர் வந்து அவர் பேர் தெரியாது. அவர் வந்து ஒரு பக்காவான ஆர்டிஸ்ட்னு மட்டும் எனக்கு தெரியும். ஹேர் கட்டில் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து க்ரூம் அப்ன்ற ஒரு ஹேர் ஸ்டைல் ஸ்டூடியோ ஒன்று வச்சுருக்காரு. அந்த ஸ்டூடியோவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அவர் நம்மளை செதுக்குறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவர்கிட்டே போய் கேட்டுருவோம். வாங்க. சிற்பி இல்லைடா செதுக்கிறதுக்கு, ஹேர் ட்ரெஸ்ஸர். டேய், ஒரு சிற்பியை செதுக்கிறது யாரு? ஒரு மனுஷன் தான். ஒரு மனுஷனை செதுக்கிறது ஒரு மனுஷன் தான்டா. ஸோ அந்த மனுஷனை போய் பார்ப்போம். புரியுதா? அப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. காய்ஸ், ஸோ நான் என்னை வந்து செதுக்கு போகிற ஆர்டிஸ்ட் இவர் தான் ப்ரோ. கண்டிப்பாக 2 முறை உங்ககிட்ட வந்திருக்கேன். ஆமாம் ப்ரோ, பக்காவாக செதுக்கிட்டீங்க. இந்த வாட்டி தரமாக செதுக்கில் இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் நான் என்னதான் பார்க்கணும். புரியுதா ப்ரோ? சம்பந்தமே இல்லாத தான் பேசுவோம். சும்மா இப்படி இருக்க ஆளை எப்படி சேஞ்ச் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே வயசாயிட்டோன்னு சொல்லிட்டீங்க. இவனுங்களாம் கிண்டல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ப்ரோ. சரி, இப்போ வந்து உன்னோட கலை திறமையை வந்து நான் இப்போ வந்து பார்க்க போகிறேன். சரி, என்ன வயசு ஆகுது? எனக்கு வந்து வயசு சொல்லக்கூடாது ப்ரோ. சொல்லு ப்ரோ. ஒரு 20லேருந்து 25 வச்சுங்களேன். கரெக்டா? அதுக்குள்ள இவருக்கு 25 ஏஜ் இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ? யார் 20 வச்சுக்கலாம். 20 ஆக்கிடலாம். இவர் வயசு கம்மி பண்ணிடலாம். ப்ரோ எப்படி ப்ரோ ஹேர் கட்? ப்ரோ பக்காவா ஃபேட் எடுத்து தரமாக இருக்கணும். அப்படியே பார்த்தவொடனே பிடிக்கணும் ப்ரோ. சரி ப்ரோ, கண்டிப்பா. டேய், அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்து. பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி வெட்டலாம். போலீஸ் பிடிக்கிற மாதிரி வெட்டலாமா எப்படி? பார்த்த ப்ரோ டீசெண்டாக இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், பக்காவாக இருக்கணும். அந்த மாதிரி வெட்டு ப்ரோ. தரமா டீசென்ட், பக்கா, இங்க பாரு, இங்க தரம், வரம் எல்லாமே இருக்கும். சூப்பர் ப்ரோ. ப்ரோ தயவு செஞ்சு இவன் சொல்ற மாதிரி எதுவுமே வெட்டாத ப்ரோ. கையெழுத்துக்கு போறேன் ப்ரோ. அவனே ஏதோ சொல்றான். அவங்க குத்துடலாமா? ப்ரோ அதனால தான் உன்னை தேடி வந்தேன். இவனுங்களே வெட்டுறேன் நானுங்க. தயவு செஞ்சு வேணாம். தயவு செஞ்சு நீங்களே வெட்டுருங்க. சொல்றத நீ கேளு. டேய், நீ என் கூட இருந்தா கொஞ்சம் பயமா. நீ பின்னாடி போய் ஏதாவது எசக்கு புசுக்கா அசிக்கி விட்டேன்னு வச்சுக்கேன், லைஃபே போடு. டேய் கார்த்தி அமைதியாரு. தூங்கலாம் மாட்டேன். நான் மூச்சுன்னு இருப்பேன். நான் தூங்கல. டேய் தலைவா. டேய் கார்த்தி, இரு நான் சொல்றது கேளு. அதான் சொன்னேனே தலைவா, உனக்கு என்ன செதுக்கணும். அதை தான் சொல்லிட்டேன் உனக்கு. இந்த கட்டிங் அந்த கட்டிங்லாம் இல்லை. உங்களை செதுக்கணும். டேய் மொட்டை போட்டுடலாமா? மொட்டை இவனுக்கு போடு ப்ரோ. தயவு செஞ்சு எனக்குலாம் வேணாம் ப்ரோ. திருப்பதி போனா வேண்டிக்கணும்ல, போடல இல்ல முடியெல்லாம் கொட்டல. மொட்டை போடலாம் ப்ரோ. மொட்டைலாம் வேணாம். ப்ரோ மொட்டைய ப்ரோ ஏற்கனவே நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க ப்ரோ. நீ வேற ப்ரோ. அவன் சொல்றதா கேட்காது ப்ரோ. நீ எடு ப்ரோ. சரி எடுன்ற பாரு ப்ரோ. வெட்டிடலாமா? வெட்டிடலாம் ப்ரோ. கடவுளை வேண்டு ப்ரோ. கோவிந்தா 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 ஸ்டார்டிங்கே கோவிந்தா. அதான். ஓகே ப்ரோ. கார்த்தி, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாகுது. தயவு செஞ்சு பின்னாடி போயிட்டு ஒரு ஸ்டெப்பு. நீ மண்டையை கிண்டியை லைட்டா அசிக்கி விட்டுன்னு வச்சுக்கேன், கோடு போட்ட மாதிரி ஆயிடும் மண்டைக்கு. சரியானவன். அப்புறம் மொட்டை அடிக்க வேண்டியதா இருக்கும். நானும் பாக்குறேன் ப்ரோ. எப்போ பார்த்து எந்த கட்டிங் பண்ணாலும் இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. கூட வந்து ஆனா அதுவும் ஓகே தான். கூட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஃப்ரெண்டுனா அப்படிதானே. தொல்லை குத்தா தானே. மனசாட்சி தொட்டு சொல்ல. ஃபர்ஸ்ட் முறை உங்ககிட்ட வரும்போது பஸ் கட்டுன்னு ஒண்ணு போட்டு வந்தேன். ஆமா, நீயே கேட்ட சந்தேகப்பட்டு. ஒருத்தன் கேமரா பூச்சினுங்கிறான் பாரு. அவன் பேச்சு கேட்டுன்னு வந்தேன் ப்ரோ. அது உங்களுக்கு போடுறேன் காய்ஸ். அது போட்டோ என்கிட்ட இருக்கு. நீங்களே பாருங்க. அது பஸ் கட்டு இல்ல, மொட்டை கட்டு. தலைவா, எனக்கு அதுதான் பஸ் கட்டுன்னு தெரியாது. புரியுதா? நான் எவ்வளவு முடி வச்சிருக்கேன் தெரியாதே வந்து வெட்டினியா ப்ரோ? ப்ரோ உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்டு நம்பி வெட்டலான்னு வந்தேன். லாஸ்ட்ல எப்படி பண்ணுவான்னு தெரியாதுல நம்மளுக்கு. ஏன் நண்பேண்டா. உன்னை பார்க்கும்போது ஒரு செம்ம ஹாப்பியா இருக்கு ப்ரோ. ஏன்னா ஒரு யங் ஸ்டேஜ்லேயே வந்து தனியாக வந்து கடையை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க. பேர் தெரியுது வெளியே. சுனில் அவங்ககிட்ட போனால் நல்லா கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால தான் 2 முறை உங்ககிட்ட கட் பண்ணா 3ஆவது தடவை நான் தானா வரேன். இதோ விக்கி ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்தான் இங்க போய் வெட்டு அப்படின்னு. பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிடிச்ச இடம் எதுவாக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலும் சரி, ரெஃபர் பண்ணுவோம். இங்கே போனால் நல்லா இருக்கும், இங்கே போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எஃபோர்ட் எடுத்து நல்லா கட்டிங் பண்ணுவார். பொன்னேரில் வந்து மேக்ஸிமம் நான் நிறைய கடையில் வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சிட்டியில் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு ஃபீல் இருக்குது. ஜோக்கா பேசுனா நீ வந்து பேசுவா அந்த மாதிரி ஜோக்காவா? ஜோக்குனா நேத்து தெரியுமா? ஐயோ செம ஜோக்கா இருக்கும். ஜோக்க சொல்லுன்னா செம ஜோக்கா இருக்குன்னு சொல்றியா? ஃபன்னுலாம் இருக்கு, அதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான், ரொம்ப ஃபன்னா போயிடும். நாளைக்கு வந்து இப்போ ஹேர் கட் பார்த்துட்டு எல்லாம் வயிறு எரிவானுங்க, பக்காவா பண்ணி விட்டுரும் ப்ரோ. எல்லாருமே வயிறு எரியணும் பார்த்துட்டு. ஒருத்தன் பார்த்துனே நான் உக்காந்தீன்னு இவனுக்கு ஏதாவது நடக்காதா மொட்டாச்சிடலான்னு சிரிக்காதே. இல்லையா ஒரு சொல்லு. இல்லை வீடியோ பண்ணுறோம் இன்னைக்கு, நாளைக்கு தான். மணி 10:15 இப்போ கூட இவருக்கு வந்து கஸ்டமர் வந்து ட்ரிம் பண்ணுன்றாங்க. எவ்வளோ பிஸியாக இருக்கிறாரு பாருங்க. 12 o'clockலாம் வீட்டுக்கு போயிருக்கேன் ப்ரோ. வேலை ப்ரோ சொல்கிறேன் 12 மணிக்கா ப்ரோ? எல்லா கடையுமே மூடிட்டு இருக்கோம், நான் மட்டும் தனியாக பயமா இருக்கும் ப்ரோ வேலை பார்க்கறதுக்கு. ஸ்டார்ட்டுக்கிட்டுன்றீங்க, நம்மள வீடியோலாம் பண்ணுறீங்க, ரீச் ஆகுமா? ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். 1 year ஆச்சு சேனல் ஸ்டார்ட் பண்ணி. 1 year ஆகுதுன்ற பக்கத்து ஏரியாவில் இருக்கிற ஒரு விஷயம் கூட தெரியல. நயா நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. என்னை பொறுத்தவரையும் எனக்கு ஒரு கான்செப்ட் ப்ரோ. நான் யாருக்கிட்டையும் வந்து நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் யார்கிட்ட கேட்க மாட்டேன். ஓ இன்ஸ்டாகிராம்ல போய் 100 ரூபாய் கொடுத்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி இப்பலாம் நிறைய பேர் பண்றாங்க ப்ரோ. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இன்னைக்கு வந்து அது பயங்கரமா 100 ரூபாய் வைக்கிறேன், 200 ரூபாய் வைக்கிறேன், எப்படி தெரியுமா மக்களை வந்து அலைய விடுறாங்க, ஓடி போய் எடுக்கிறாங்க, ட்ராக்கை கிராஸ் பண்றாங்க. ஆமா ப்ரோ, அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க். நான் ஏன் சொல்றேன், இல்லாதவங்களுக்கு நீங்க செஞ்சுட்டு போங்க. என்னை பொறுத்த வரையும் கான்செப்ட் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களே ஃபாலோ பண்ணுவாங்க. அது பெஸ்டா நீங்க கேட்கறது பெஸ்டா? நீங்களே சொல்லுங்க. சரிட்டு தான் ப்ரோ. நம்ம ஒர்க் வந்து இப்போ உங்க ஒர்க் நல்லா இருக்கிறதுனால நான் வந்து உங்களை தேடி வரேன். இப்போ ஐயோ மீண்டுமா ஒர்க் நல்லா இல்லைன்னா நீங்களே வந்து என் கடையில வெட்டுனா கூட நான் வெட்ட மாட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி தானே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதோட நம்மளோட வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களே ஃபாலோ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. நீங்க பண்ற வேலையும் ஒர்க்கும் சரி, நீங்க பண்ற வீடியோவும் சரி, வர்த்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா. ஆமா ப்ரோ, நம்ம வந்து கேட்டு வரணும்ல, கேட்காம வர்றது தான் நம்ம. எனக்கு எல்லாருக்கும் ஒரு கேரக்டர். என்னோட கேரக்டர் என்னன்னா வந்து கேட்காம வரணும். நம்ம ஒர்க்கு பிடிச்சி நம்மளோட வீடியோ பிடிச்சி அவங்க வந்து லைக் பண்ணணும். அதுதான் ப்ரோ என்னோட ஆசை. என் ஃப்ரெண்டே வந்து நிறைய பேர் ஃபோன் வாங்கி, நான்லாம் சொல்லவே மாட்டேன், கம்பெனியில் நிறைய எனக்காக கஷ்டப்பட்டுருக்கான். ஃபோன் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பான், வீடியோ பாருன்னு சொல்லுவான். ஆனால் நான் வந்து சொன்னது கிடையாது. அவனும் வந்து இன்னைய வரை அட்வைஸ் பண்ணுவான் ப்ரோ. அவன் இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஆமா அவர் பேரு தான் விக்கி. இப்போ வந்து கேமரா பூச்சினுறாரு. அவர் ஒரு நாள் வீடு, ஆமா அவர் வந்து எப்படி சொல்றது, வயசு பொண்ணு மாதிரி வெக்கப்படுவான். அதனால ஒரு நாள் வந்து கேமரால காட்டுவான். அவனை வெற்றியோட போனோம். மண்டை போயிட்டு சொல்ற அதுதான் ஆர்டிஸ்ட் தேடி வந்து இப்ப நான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாது ப்ரோ. உனக்கு எப்படின்னா மண்டை இருந்துன்னு போயிட்டோம், அதுக்கேத்த மாதிரி உனக்கு செட் பண்ணி விடுவேன் அழகா. அதுதான் ப்ரோ, அதுக்காக தான் இப்போ உன்னை தேடி வந்து இந்த டைமுக்கு. இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டு தூங்குற டைம். எல்லாரும் என்ன ப்ரோ பண்ணுவாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி. 3 மணி வரைக்கும் யூஸ் பண்ணா பிளாக் சர்க்கிள்ஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கு உடம்புல வரும். இதோ பக்கத்துல அவன் கண்ணை பாருங்க ப்ரோ. வருவாங்க கஸ்டமர்லாம் வருவாங்க, ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்குடா அப்படின்னா கண்ணு கீழே கருப்பாகுது, முதல் நைட்டு நல்லா தூங்குடா சீக்கிரம் அட்வைஸ். ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு எனக்குலாம் அட்வைஸ் பண்ணுவேன், ஃபோன் பார்க்காத நைட்ல பண்ணிட்டு தான் சொல்ல நல்லா தூங்கு. ஆமா ப்ரோ, அதுவும் கரெக்ட் தான். லவ்னா ப்ரோ அமேசான் கார்ட்ல இருந்து நிறைய வகை மூலிகை போட்டா கூட பூ புடுங்கணும்னு நினைச்சா புடிங்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரினா பத்துன்னு இருக்கா இல்ல, இன்னும் அவுட்புட் வரணும். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. போயிருந்தா
சரி நாளைக்கு மாலை அஜித்துக்கு காட்டுவோம் என்ன சொல்றான் பாலா கே கப்பிள்ஸ் கே கப்பிள்ஸ் இல்ல புரியல தோலா யோ நான் அவன தலைவா. இந்த ஆளுக்கு முடியே தாடியே இல்லையா சுத்தமா இல்ல ப்ரோ தாடி இல்ல ப்ரோ. தாடி வரணும்னா என்ன பண்ணலாம்? வெங்காயம் தேய்க்கணுமா? அதெல்லாம் எதுவும் தேய்க்கணும். பேடா யூஸ் பண்ணலாம். தாடி இல்லாதவர்களுக்கு டேக் பண்ணி விடுங்கள். ப்ரோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான் ப்ரோ. காலைலனா என்ன பண்ணான், ஒரு தொழில் எடுத்துப்பான். ஒரு ஜில்லெட்டு இது பிளேடு ஒன்று, அது க்ரீம் ஒன்று, வராத தாடியே பக்காவா வர வச்சிட்டான் ப்ரோ அவன். சரியான ஆமா சேவ் பண்ணி ஒரு முறை சேவ் பண்ணி விட்டான். சொல்ல கே அவரா அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான், வேற யாரும் இல்லை. விக்கி ப்ரோ அவர் தான், வேற யாரும் கிடையாது. கேமராமேன். இந்த காலேஜ் முடிச்சவனே இந்த தொழில ஸ்டார்ட் பண்ணான் ப்ரோ. அவன் எப்படி இருந்தான் நீங்க சொல்லுங்க. ஆமா விக்கி ப்ரோ, எனக்கு கூட அதே ஒரு டவுட் தான். இந்த இதை கிளியர் பண்ண மாட்டீங்களா இப்ப நானு? நிறைய சம்மதாடி உண்மையா? டெய்லி காலைல சேவிங். அடுத்ததா விக்கி ப்ரோ இதுவே நல்லா இருக்கு. சேவ் அம்தியாரா நீ ஒரு லவர் பாயா இருந்தானா உங்க ஆளு உன் தாடியை பிடிச்சி விளாடும். அதான் ப்ரோ ஆளு சொன்னேன் நான் அஜித். தோல் பொம்பளை தோல் தானே சொல்றீங்க? மீச முறிக்குறா மீச. டேய் டேய் காத்தி டேய் நான் பாரா. டேய் வாயெல்லாம் முடி போகுதுடா டேய். என்னடா யோ பொங்க கட்சி ஊத்திடலாமா? பாடி ப்ரோ நான் எடுக்கிறேன். ஏய் மயிரே गाइस தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க கூட. ரொம்ப தொந்தரவு பண்றானுங்க இவனுங்க. டேய் நான் பண்றேனே இவனுக்கு நல்லா பண்றான் வெறியத. டேய் ப்ரோ தயவு செஞ்சு இன்னும் சைடு எடுத்து விட்டுரு ப்ரோ. இன்னும் சொல்ற மாதிரிலாம் பண்ணாத ப்ரோ. நீ லைட்டா எங்க ஐட்டம் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. கூசுது ப்ரோ லைட்டா. ஆமா ஒரு நல்லா இருக்கும். புதுசுன்றதுனால நல்லா சாஃப்டா இருக்கு. சாப்பிட்டாரா கொஞ்சம் பழுசாயிடுச்சுனாலும் சாப்பிட்டா. டேய் அவங்கள ஏற गाइस பாருங்க வந்துட்டு வீடியோ எடுக்கிறானா சாப்பிட்டுறானுங்க. வயிறா எரியுது. அவனை பாருங்களேன் வீடியோ எடுக்கிறது தவிர எல்லாமே பண்றான். நீ சும்மா நாளைக்கே மாடலிங் போயிடலான்னு இருக்கிறேன் ப்ரோ. குச்சமே இல்ல எப்பவுமே இதுதான் பண்றீங்க. நாங்க ஒண்ணு சொன்னா நீங்க ப்ரோ வெட்டிட்டு இது சூப்பரா இருக்குது ப்ரோ தம்பின்றீங்க. வந்த உடனே மஜாவா வெட்டுறவன்னு இன்ட்ரோ குத்திங்க. ஃபைனலா எப்படி பண்றீங்க ப்ரோ? நீங்க இல்ல நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. நம்ம ஒரு ஸ்டைல் கேட்டா அவங்க ஒரு ஸ்டைல் வச்சுட்டு ப்ரோ இப்ப பாருங்க அவ்வளவுதான். நீங்க சொல்றது ஒண்ணு வெட்டுறது ஒண்ணாகுது. ஏதோ ஒட்டினீங்கடா. ஒன்னும் ஒட்டினலாம் அமைதியா இருந்து. ஏய் இரா ஏய் ரொம்ப சில்கில சில்கியா ப்ரோ நான் அழகா இருப்பேன் ப்ரோ. உங்களுக்கு தெரியாது. டேரி மில்க் சில்க் மாதிரி ப்ரோ. சில்க் மாதிரியா? மெஸ்ஸி விடுவாங்க ப்ரோ. மெஸ்ஸி இப்படி தள்ள விட்டு. ஆமா குடு ப்ரோ. மெஸ்ஸியா? அது விடலாமா? சரி ப்ரோ நான் ப்ரோ சொல்றேன். நம்ம ஏர் செட் ப்ரோ. கப்பு போட்டு ஏர் செட். வீட்டுக்கு போய் குளிச்சோன போயிடும். மெஸ்ஸி விட்டுட்டு இப்படி விட்டுட்டு இப்படி வைப்போம் ஒண்ணு. டேய் மெஸ்ஸி விடலாமா? அது குடு ப்ரோ. நான் பண்றேன். இந்த பட்டன் எதுங்க? அதுதான் போடுறது. இது எதுக்கு? அதுக்கு எதுக்கு அந்த மிஷின் நான் அதுல மாட்டலாம் இப்படி. அப்படியா? நானே புடிச்சிருப்பேன். அதே தள்ளி விட்டியாடா. தயவு செஞ்சு ப்ரோ இவங்கிட்ட ஏன் ப்ரோ குத்த? இவனே ஒரு இடம். ஐயோ ப்ரோ டேய் காத்தி தயவு செஞ்சு அமைதியாடுறா. நீங்களும் நைட்லாம் தூங்காம பப்ஜி விளாட்னா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் பப்ஜி சைக்கோ டேய் சொல்றது கேளு. எதுவும் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சரியான மசாஜ். டி ப்ரோ ஏதாவது ஆயிடுமா ப்ரோ? நீ கூட ப்ரோ நீ பண்ணு ப்ரோ. ப்ரோ நான் ப்ரோ நானும் பண்ணேன். கத்துக்கலாம் ப்ரோ. வேலைக்கு வரியா ப்ரோ? அவன் சும்மா தான் இருக்கிறான். வேலைக்கு கூட்டு ப்ரோ. ஜுரம் வந்துரும். இவர் உட்காரது எப்படி தெரியுமா இருக்க? ஒருத்தர் அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து ராஜா பகூத் நான் 10 ரூபா கொண்டா அப்படின்னு 10 ரூபா வாங்கிப்பா. அப்புறமா போயிட்டு ஏய் ஒரு சம்சாரத்தோட காட்டு. என்ன ப்ரோ கொசு மருந்து தானே அந்த ஹிட். ஆமா ப்ரோ. எட்டு உனக்கு என் வாழ்க்கையில விளையாடாத. என்னோட முடியல விளையாடாத தயவு செஞ்சு. டேய் லெமன் ஸ்மெல் அடிக்குதுடா. அதிகமா கஷ்டம் ப்ரோ. நம்மளால முடியாது. லெமன் பக்கெட் ஸ்மெல் வருதா? ஆமா ப்ரோ. டேய் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டே அஜித்துக்கு அனுப்புவோம். ராத்திரி அனுப்பிச்சிரு. லாஸ்ட்ல முடிவு பண்ணிட்டீங்க. ஏய் சொல்றத கேளு. அஜித்துக்கு அனுப்பிச்ச உடனே உனக்கு என்ன பண்ண நேரா வீட்டுக்கு வந்துருவான் அஜித்து.
ராத்திரி டேய் அந்த மாதிரிலாம் ஏதோ பண்றாடியா தயவு செஞ்சு டேய் ஏற்கனவே ஒரு மாதிரி போனங்க ஒரு மூட்டை யாரா காத்தி உன் கால் வேணா விடுறேன்டா டேய் ஐய் இப்போ அஜித்துக்கு உடனே அனுப்பு அஜித்தை கால் பண்ண சொல்ல அஜித்துக்கு கால் பண்ணிட்டா இரு அஜித்துக்கு அஜித் ஏன்டா இவ்வளவு இது பண்றீங்க சத்தியமா எனக்கு புரியல அவன் பார்த்த எவ்வளவு கஷ்டப்படுவான் ஹலோ அஜித்தே ஹலோ ஏடாகுற இருக்கிறான்டா அவன் ஏடாகுற அஜித்தே வீட்டுல என்ன பண்ணுகிற பத்துனுக்கிறியா இது உன் ஆளு முடி வெட்டிக்கிறானா வினிஸு நாளைக்கு காலைல உனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறானா சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நடினா இந்த இப்போ வந்து உன்னை வந்து இப்போ உடனே வந்து பார்த்து இந்த மாதிரி சொல்கிறானா இந்த பேர் முடி வெட்டிட்டேன் ப்ரப்போஸ் பண்ணுறானா என்ன பண்ணுவ சொல்லு ஏன் வெக்கப்படுற சொல்லு சிரிக்கிறான் பாரு டேய் ஏன்டா சிரிக்கிறா இருடா டேய் வெக்கப்படாத இல்லன்னு சொல்லடா கோவப்பட்டேன்டா ஏன்டா சிரிக்கிற வெக்கப்படாதா சொல்றா நீ முன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நீ சொன்னி வந்தாலும் சொல்லுவாங்க டேய் இப்போ அவன் வந்து முட்டி போட்டு ஒரு ரோஸ் குத்து ப்ரப்போஸ் பண்றான் உனக்கு என்ன சொல்லுவ என்ன எல்லாரும் எங்க இருக்கிறீங்க அதெல்லாம் கேட்காது நீ காது சொல்லு ஏன் கேக்குற ஏய், அது ஏன் சொல்றா தோலு இப்ப நான் கேட்டதுக்கு பதில் யாரை சொல்லு. சொல்றா? திட்டுவாங்களா? உன் பேர் தோலாடா அது? உன் பேர் தோலா என் பேர் தோல் யார் சொல்ற உனக்கு அதெல்லாம் நீ கேட்காத உன் பேர் தோலா உன் உயிரில ஆமா பொம்பளை தோலாமேடா அதோட பொம்பளை தோலா என் பேர் தோல்லாம் கிடையாது. சரி நாளைக்கு ரெடியா இருந்துருனா ப்ரப்போஸ் சீனுக்கு டேய் மாடல காமிங்கடா சீக்கிரமாடா மாடல் பாருங்க மாடல் இரு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் சீன் எடுக்கல மாடல் வந்து ஓபன் பண்றீங்க புரியுதா? டேய் இப்படி போட்டுறேன்டா மாடு வராரு மாடு மாடு புது மாடு டேய் கண்ணு தெரியல நான் வெடிக்கிறடா டேய் இப்ப பாரு கொஞ்சம் அழகா வைடா கொஞ்சம் அச்சிருடா அப்படி வாரி இந்த நாதுலாமா எப்பா அழகு பாரு ஏய் இந்த மாதிரிலாம் அந்த மூஞ்சி வச்சுக்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அதான் மூஞ்ச இப்படியே வைக்கிறீங்க, அப்படியே வேற எப்படிதான் வைக்கிறது சொல்லு ப்ரோ என்ன ப்ரோ சார் சுத்துறா அந்த ஸ்கோரிங் மட்டும் தான் உங்களுக்கு இதுவா இருக்கும். ப்ரோ சுனிலின் பிரம்மாண்ட படைப்பு கீழே கொஞ்சம் தள்ளுறா. பாருங்க நல்லா கீழே. குரூம் அப் வாங்க சும்மா ஜம்முன்னு போங்க நம்ம தான் இது நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க தயவுசெய்து வரவங்க பார்த்துட்டு எங்க வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்லுங்க அப்போதான் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டிஸ்கவுண்ட்டுக்காக பேசின்னு இருக்க பாவம் அந்த மனுஷன் ஓகே ரெடி மாடல் ஓப்பன்ரா டே சீர்மா கார்த்தி இப்போ வந்து நம்ம வந்து முடியெல்லாம் ஹேர்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மாடலை பார்க்க போகிறோம் இப்போ காட்ட போகிறோம் 1 2 3 இறக்குடா செண்பகமே செண்பகமே வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு மாடா மாறிட்டேன்னு சொல்லு என்ன திரும்புன்றானுங்க ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டாப்புல ப்ரோ தரம் ப்ரோ வேற மாதிரி எங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடாம இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்து முடிய பக்கவாக ஒன்றும் பார்க்காதா கரெக்டாக நீ சொல்லு சொல்லு ப்ரோ ப்ரோ உங்கள் கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நீங்களே சொல்லு ப்ரோ ப்ரோ நம்ம கடை வந்து பொன்னேரியில தடப்பரம்பாக்கம் மதுரை அழகர் மிஸ் ஆப்போசிட் பொட்டா சாப்பிட்டேன் முடி வெட்டினேன் பொட்டா சாப்பிட்டேன் வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது நல்லா கட்டிங் வெட்டாரு அதுக்காக வந்தோம் பக்காவாக அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது நான் எப்படி இருக்கேன்னு நீங்கள் தான் சொல்லணும் என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஆமா ப்ரோ அவங்க தான் ப்ரோ சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் நானா சொல்றது நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ அவங்க சொல்கிறது தான் ஏய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லவே இல்லையாடா சரின்னா வாடா நானும் வேற சொல்லணுமா டேய் ஒரு நிமிஷம்டா டேய் வீடியோ க்ளோஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் மட்டும் போட மாட்டேங்க ப்ளீஸ் லைக் மட்டும் போட்டு விடுங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ப்ரோ ப்ரோ இவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைஃப் ஆஃப் வினிஷ் ஷேர் பண்ணுங்க எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சொல்லிட்டு ப்ரோ பாய்